ஏன்னா இப்போ டிடிவிக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆதரவு ஏன் இருந்துச்சுன்னா, அவர் ஏடிஎம்கே மீட்க போறேன். ஏன்னா வெளிப்படையாக நம்ம பேசணும்னாக்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 72ல் அந்த இயக்கத்தை ஆரம்பிச்ச காலங்கள்ல அப்ப நடந்த ஒரு பை எலெக்ஷன்ல திண்டுக்கல்ல மாயத்தேவர்னு ஒருத்தரை எம்பி தேர்தலுக்கு நிப்பாட்டி நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வெற்றியை வந்து அவர் அடைஞ்சார். ஸோ அன்றைய காலத்துல அதுக்கு முன்னாடி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இறந்த நேரங்கள்ல அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து அந்த இரங்கல் கூட்டத்துல போய் கலந்துக்கிட்டார். எவ்வளவோ அரசியல் முரண்பாடுகள் இருந்திருந்தாலும் ரெண்டு பேருக்குள்ள, பட் ஆனால் அந்த இறப்புக்கு வந்து அவர் நேரடியாக போய் முழு நேரம் அங்கே இருந்த பொழுது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் அதில் கலந்துக்கிட்டாரு. நிறைய நேரங்கள் அந்த கிராமத்தில் தரையில் அமர்ந்து அங்கே இருந்து இரங்கல் கூட்டத்தை முடிச்சுட்டு வந்தாங்க. எஸ்எஸ்ஆர் ராஜேந்திரன் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அன்றைய காலத்தில் இருந்த உங்களுக்கு வந்து ஏடிஎம்கேல வந்து இந்த முக்குளத்தோர் சமூகம் வந்து அதிகமான ஈடுபாடும் பற்றும், இன்னும் சொல்ல போனால் ஏடிஎம்கேங்கிற கட்சியே அது ஒரு முக்குளத்தோர் கட்சி தாங்கிற அடையாளமெல்லாம் கூட இருந்தது. ஸோ அந்த விதத்தில் எடப்பாடி அவர்கள் சின்னம்மா அவர்கள் இருந்த காலங்களில் அந்த பதவியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நான் வந்து பத்திரமா வச்சிருந்து திருப்பி கொடுக்குறேங்க மாதிரி சொல்லிட்டு அவங்கள நம்ப வச்சுட்டு கடைசியாக ஏமாத்திட்டு அவர் வந்து இவர் ஓபி இவங்க கூட மோடி இவங்க கூட டையப் ஆகி அவர் அதுக்கு அடுத்து போனது எல்லாமே தெரியும். டோட்டலாகவே அந்த கட்சியை அடமானம் வச்சுட்டு ஸோ இந்த இடைப்பட்ட காலங்களில் இவர் எடப்பாடி வந்து துரோகம் பண்ணிட்டாரு, நான் அந்த கட்சியை மீட்க போறேன்னு சொல்லித்தான் சின்னம்மாவை நம்ப வச்சு தான் அவர் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு. அப்படி இருந்தால் தான் நம்ம இதை பண்ண முடியும் அதை செய்ய முடியலாம் சொல்லி நம்ப வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தேர்தலை சந்திக்கிறாரு. அந்த இடைத்தேர்தல் அந்த பதவி இழந்தவர்களுக்கான அந்த தேர்தலை சந்திக்கிறாரு. அந்த தேர்தலில் அந்த 18 பேரை அந்த அவங்களுக்கு வேலை செஞ்சு அவங்களுக்கு செலவு பண்ணி அவங்களுக்கு வேலை செஞ்சு அவங்கள ஜெயிக்க வச்சிருந்தாலே எடப்பாடியோட ஆட்சி கலைஞ்சிரும். பட் ஆனால் அதை டிடிவி செய்யலை. அந்த நேரத்தில் நான் கூட அதை கேட்டேன். ஏன்னா இப்போ வந்து சரியோ தவறோ எடப்பாடி வந்து மோடி பிரதமர்னு சொல்லி வாக்கு கேட்குறாரு. தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ராகுல் காந்தி பிரதமர்னு சொல்லி வாக்கு கேட்குறாங்க. நீங்கள் யார் உங்கள் கேண்டிடேட், யார் உங்கள் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யாரை சொல்லி நீ ஓட்டு கேட்பீங்கன்னு கூட நான் கேட்டேன். ஆனால் அவர் அந்த 40 தொகுதியிலே வேட்பாளரை போட்டு இந்த 18க்கும் போட்டு தேவையில்லாத செலவுகளை பண்ணி ஒன்றுமே இல்லாமல் கடைசியாக மொத்தமாக எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு அப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ விமர்சனங்கள் எடப்பாடி மேலே அவர் பண்ணாருன்னு தெரியும். இப்போ திடீர்னு கடந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நான் தூக்கில் மாட்டிக்குவேன்னு கூட அவர் சொன்னார். அப்புறம் திடீர்னு போய் இப்போ வந்து அவர் என் பங்காளி சண்டை பானிபூரி சண்டை எல்லாம் சொல்லும்போது மக்கள் அவர்சனாக இடிட்டேட் ஆகிறாங்க. ரொம்ப என்ன சொல்றது, அவர் மேலே ஒரு நம்பகத்தன்மை இழந்துட்டார். அதனால இவருக்கால இனிமேலாம் ஓட்டு போடுறதுங்கிறதெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்கு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.